நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம். வரீங்களா? முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட வேண்டும், அவருடைய கோரிக்கைகளை தேவைகளை எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தி செய்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் இப்போது உங்களுடன் எங்களுடைய தலைவர் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் 3 மாதம் நடைபெற இருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் சின்ன கிராமங்கள் முதல் பெரிய மாநகராட்சி வரை 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிட்டு இன்றைக்கு மிகச்சிறப்பாக எல்லா பகுதிகளிலும் திட்டமிட்டு அனைத்து துறையினுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெறுகிறது. இன்றைக்கு ஆலந்தூர் தொகுதியிலே 160வது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இன்றைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்றைக்கி மனு தந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்று மனுக்கள் தந்திருக்கிறார்கள். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 300 அப்ளிகேஷன் மேலே காலையிலே வந்துடுச்சு. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே இன்னும் அதிகமாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் இந்த ஆதார் கார்டில் பேர் சேர்க்கறது அது மாவட்ட தலைநகரங்களில் தான் போய் சேர்க்கணும். அந்த முகாம்களிலே சேர்க்கணும்னு சொல்லி இப்போ அதில் நிறைய பேர் அதில் பேர் சேர்க்கறது அந்த பணிகள் அதை கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதை உடனுக்குடன் இப்போ பண்ணி தருவதற்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இப்போவே காலையில் அந்த பெயர் மாற்றம், ரேஷன் கடையில் பேர் சேர்க்கறது நீக்கிறது, அது மாதிரி வீட்டு வரி பெயர் மாற்றம் செய்ய தருது, பட்டாவில் பெயர் மாற்றம் செய்கிறதுல உடனுக்குடன் கொடுத்துட்றாங்க நாங்கள். ஆக இந்த மனுக்கள் மூலமாக 45 நாட்களுக்குள்ளாக அந்த துறை வாரியாக ஆய்வு செய்து அதை எந்த கோரிக்கைக்காக அந்த மனு தந்தார்களோ அந்த கோரிக்கையை 45 நாட்களுக்குள்ளாக அதை நிறைவேற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். சார், அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறாது. அவங்க இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரன் அப்படித்தான் சொல்லுவான். நாங்கள் நிச்சயமாக எங்கள் இலக்கை நிற்போம். எங்களுடைய தலைவர் சொன்னதை நிச்சயமாக பதவி எடுக்கிறாரு. வாழ்த்துக்கள். எங்களுடைய ஆதரவோடு பதவி எடுக்கிறாரு. எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.